பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்றைய நாள் ஜூன் 15 2024 சனிக்கிழமை. குரோதி வருடம் ஆனி மாதம் 1ஆம் திருநாள். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் தெய்வ அனுகிரகம்ங்கிறது சற்று குறைவாக இருக்கிறது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான், சண்டை போட்டு தான், மற்றவங்களை போட்டி மாதிரி நினச்சி தான் இன்றைய நாள் ஜெயிக்கிற மாதிரி வரும். புத்திசாலித்தனம் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி மற்றவங்க கிட்ட நம்ம காட்டிக்க வேண்டிய நிலைமை. ஊர் பக்கம்லாம் நிறைய அந்த இது சொல்லுவோம், சொல்லடேன்னு சொல்லுவோம். அதாவது பெருமைக்கு எருமைக்கிறதுன்னு. ஏன்னா ரொம்ப அதிகமாக பெருமை பேசினீங்கன்னா கண்டிப்பாக இருக்கிறது பிரச்சனை ஆகிடும். அதனால் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது நல்லது. குடுக்கல் வாங்கல்ல யாரையும் நம்பாமல் இருக்கிறது நல்லது. இன்னொன்று, யார் மேலேயும் டவுட் ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது. அதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம். நான் நினைப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயகர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ப்ளூ நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உடம்பு கவனமாக இருக்கணும். செலவுகள் அதிகமாக இருக்கும். மன சோர்வு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். என்னடா நமக்கு மட்டும் இப்படி ஒரு வாழ்க்கையா அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாத கன்ஃபியூஷன்லாம் ஓடின்னு இருக்கும். லக்னத்தில் குரு நின்ற நட்சத்திரம் ரோஹிணி. அதே மாதிரி 5ஆம் இடம் சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அஸ்த நட்சத்திரம் புதனுடைய வீடாக இருந்தாலும் அது மேலே கேத்து ஓடின்னு இருக்கு. ஸோ என்னன்னா, தேவையில்லாத மனக்குழப்பம், உடம்பு பாதிப்பு, மன சோர்வு, குழந்தைகளுடைய உடல்நிலைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது. தாயாருடைய உடல்நிலைகளில் கவனம் காட்ட வேண்டிய, அக்கறை காட்ட வேண்டிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட பிள்ளையார் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு 4ஆம் இடம் அப்படிங்கிறது ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்திற்கான முற்பரிமாணம். அப்படின்னா என்னத்துனா, உடம்பு கெடுதுன்னா காரணம் அதுக்கு 4ஆம் பாவம் தான் முதல் விஷயம். அப்படி பார்க்கும்போது அந்த இடத்துல சந்திரன் என்ற நட்சத்திரம் சந்திரனா இருக்கிறது. கேத்து அந்த நட்சத்திரத்தில் ஓடுறதுனால உடம்புல கூடிய அமிழத்தன்மை அதிகமாக இருக்கும். அசிடிட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக இருக்கும். 2வது, மாத்ருக்காரகன், சொந்த பந்தங்கள், ரிலேட்டிவ்ஸு, பிளான்லாம் கொஞ்சம் ரகசியமாக வச்சு ஜெயிக்க வேண்டியதாக இருக்கும். வெளியே சொன்னால் ஓப்பனாக எதுவுமே நடக்காது. அதுதான் பிரச்சனை. அதை மட்டும் பார்த்துக்க. மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது. நீங்கள் நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துளசி தேவி வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு மன சோர்வு அதிகமாக இருக்கும். ஒரு விஷயத்தில் ரொம்ப அதிகமான இன்ட்ரெஸ்ட், ரொம்ப பாட்டு கேட்கணும், நல்லா ஒரு விஷயத்த நம்ம கணிக்கணும். நிறைய அந்த சைக்கலாஜிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இன்ட்ராஸ்பெக்ஷன் சம்மந்தப்பட்ட, அவன் ஏன் தப்பு பண்ணா, இது ஏன் நடந்தது, அது ஏன் நடந்துன்னு போட்டு மண்டை குழப்பின்னு இருப்பீங்க. விச் இஸ் பேசிக்கலி ஓவர் திங்கிங். அதை விட்டிங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க. இளைய சகோதரன் சகோதரி வழியாக சின்ன சின்ன மனக்கற்பனை, சின்ன பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். பெரிய பாதிப்புகள் கிடையாது. ஆனாலும் உடம்பை பார்த்துக்கிறது, மனசை பார்த்துக்கிறது, மன உறுதி இருக்கிறது, இதெல்லாம் வேணும்னா பேசிக்கலாக பிராணாயாமம் பண்ணணும். பிராணாயாமம் செய்யக்கூடிய நபர்களுக்கு எந்த விதமான டிப்ரெஷனும் வராது. தெரியுமா இருக்கலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காயத்ரி தேவி வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் தாமரை நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு பொறுமையாக பேச கற்றுக்கொள்ளக்கூடிய நாள். சில விஷயங்கள் ரொம்ப கடன்னு பேசுகிறோம்னு நினச்சிட்டு பேசிடுவோம். அதுக்கப்புறம் அதில் கேது இருக்கனால மற்றவங்களுடைய மனசு புண்படும் பொழுதுதான் ஐயோ இந்த வார்த்தையை போய் சொல்லிட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுங்க. இன்றைய நாள் கொஞ்சம் வார்த்தைகளை இழந்து பேசுவது நல்லது. செலவுகளும் அதே மாதிரி தான். ரொம்ப அதிகமான செலவு, அது வேஸ்ட், குவாலிட்டி இல்லைன்னு தெரிஞ்சும் போலிகளை கண்டு இன்றைய நாள் நிறைய ஏமாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஃபேமிலிக்குள்ள பாண்டிங் கம்மியாகும். வரக்கூடிய பணம் வர வேண்டி இருக்கும், ஆனால் வந்திருக்காது. ஸோ அதனாலையும் டென்ஷன் ப்ரெஷர்னால நீங்கள் ஒரு கோவத்தை மற்றவங்க மேலே நீங்கள் காட்டக்கூடிய நாள் சொல்லலாம். கவனமாக இருக்கணும். இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லலிதாம்பிகா தேவி வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கோபதாபங்களை தவிர்க்கக்கூடிய நாள். டக்குன்னு டென்ஷன் ஆகிடும். ரொம்ப ஓவராக ஆழமாக திங்க் பண்ணுவீங்க. இது அப்படி நடந்தது, இது இந்த மாதிரி தான் நடந்தது அப்படிங்கிற மாதிரி. அதில் ஒன்றும் பிரயோஜனம் இல்லாத விஷயத்த அவ்வளோ ஆழமாக திங்க் பண்ணி என்ன தான் பண்ண போகிறீங்க. ஆனால் இன்றைய நாள் கொஞ்சம் அறிவு கூர்மைங்கிறது அதிகமாக இருந்தாலும் தேவையான அறிவு இருக்கணுங்கிறது இன்றைய நாள் புரிஞ்சுக்க வேண்டிய நாள். ரொம்ப முக்கியமாக உடம்பு கவனமாக இருக்கணும். தலைவலி வேதனைகள், ஒத்த தலைவலி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், செலவுகள், பயணங்கள் சற்று அதிகமாக இருக்கும். அதை மட்டும் பார்த்துங்க. பெரிய பாதிப்புகள் கிடையாது. நீங்கள் நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம்.
துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சற்று விரயங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏதோ ஒரு மன உளைச்சல், ஏதோ ஒரு டென்ஷன், ஒரு பிரயாணம், கோபதாபங்களை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். ரெண்டாவது, எந்த விஷயத்தை பத்தி இந்த நாள் திங்க் பண்றீங்க, யாரு கூட பேசணும், எதுக்காக பேசணும், இது தேவையா இல்லையாங்கிற விஷயங்கள்லாம் நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய நாள். மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது. எல்லாத்துலயுமே நீங்க சக்சஸ் பண்ண முடியும். இதுலயுமே சரி, கொஞ்சம் கோபதாபங்களை குறைச்சிட்டு நீங்க ஹேண்டில் பண்ணீங்கன்னா போறோம், நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த சயனன் பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் நிறம் மஞ்சள் நிறம். செலவை கம்மி பண்ணிக்கங்க, தூக்கத்தை நல்லா இன்க்ரீஸ் பண்ணுங்க, போதும், நல்லா இருப்பீங்க. விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நண்பர்கள் மூலியமா ஆதாயம், பெரியவங்க மூலியமா ஆதாயம், அறிவு சார்ந்த ஆட்கள் மூலியமா ஆதாயம், மூத்த பெண்கள் மூலியமா மிகப்பெரிய வெற்றி, சப்போர்ட் சிஸ்டம் சூப்பரா இருக்கக்கூடிய நாள். அதனால நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். அபாரமான நாள். தெய்வ காரியங்கள், ஆன்மீகம், சித்தர்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெரிய இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கலியுக காமதேனு கல்பவருஷம் மந்த்ராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கட்டும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய வாய்ப்புகள் எல்லாமே கைகூடக்கூடிய அற்புதமான நாள். அதுதான் பெரிய சக்சஸ். புதிய வாய்ப்புகள் எல்லாமே கைகூடக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய நாள் பொதுவாகவே நீங்க எடுக்கக்கூடிய காரியங்கள்ல பெரிய வெற்றி உண்டு. புது ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறீங்க, அந்த ஆரம்பிக்கிற விஷயம் சக்சஸ் ஆகுமான்னு கேட்டா முதல் விஷயம் பிள்ளையாருக்கு போய் வணங்குங்க. அதே மாதிரி இடம்புரி பிள்ளையாரை இன்றைய நாள் நீங்க வழிபாடு செய்யும் பொழுது எந்த கஷ்டம் எந்த துக்கமா இருந்தாலும் நிவர்த்தியாகவும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள். அவசரப்படக்கூடாது, கோபப்படக்கூடாது. அதே மாதிரி ஒரு வாழ்க்கையில ஒரு லட்சியம், ஒரு விஷயத்தை ஜெயிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டீங்கன்னா பொறுமையா இருக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த நாள் என்ன, சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட சலிப்பு, சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கோபம், இது எல்லாமே சேரக்கூடிய நாளாக இருக்கப்படுது. ஆனா ஒண்ணு, இந்த நாளுடைய வெற்றிங்கிறது கண்டிப்பா இருக்கும். ஆனா அந்த வெற்றி கஷ்டப்படாம நடக்காது. அதனால கோவப்படாதீங்க, நல்லா இருக்கும். ரொம்ப முக்கியமா உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள், செலவுகள் சார்ந்த விஷயங்கள்ல சில விஷயங்கள் பண்ணாதான் நல்லதுன்னு புரிஞ்சுக்கக்கூடிய நாள். தன்வந்திரி வழிபாடு பெரிய சக்சஸ் கொடுப்பார். ராசியா நிறம் பச்சை நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கவனமாக இருக்கக்கூடிய நாள். கோபதாபங்கள் வேண்டாம். கொடுக்கல் வாங்கல்ல ரொம்ப கவனமா இருக்கணும். உங்களை ரொம்ப மனசை உருட்டுற மாதிரியும் மனசை தொலைக்கிற மாதிரியும் நிறைய விஷயங்கள் நடக்கும். இன்னொன்று, போலிகளை கண்டு இன்றைய நாள் நீங்கள் டவுட் படணும். இன்ஃபேக்ட் அதே மாதிரி எந்த முடிவு எந்த விஷயம் எடுத்தாலும் சரி கொஞ்சம் அவசரப்படாமல் எடுக்கிறது நல்லது. திடீர் பிரயாணங்கள், திடீர் செலவுகள், திடீர் விஷயங்கள் எல்லாமே நடக்கூடிய அற்புதமான நாள். ஆனால் என்ன, பெரியவங்க கிட்ட கவனமாக பேசணும். மூத்த பெண்கள் கிட்ட பிரச்சனை பண்ணக்கூடாது. அது மட்டும் பார்த்துட்டா போறோம். மாரியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 7ஆம் இடம்னா கருத்திரக்காரன். நம்ம யாரை பார்க்குறோமோ அவங்க தான் 7ஆம் பாவம். அதுல 7ஆம் இடம் பொதுவா இந்த சந்திரன் என்ற நட்சத்திரம் புதனடா இருக்கும் பொழுது, கேத்து சந்திரனுடைய நட்சத்திரத்துல போகும்போது பொதுவாகவே வாழ்க்கை துணையுடைய புரிதல் கம்மியா இருக்கும். இல்ல நீங்க சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு அவங்க சொல்றது உங்களுக்கு புரியாம இருக்கலாம், இல்ல நீங்க சொல்றது அவருக்கு புரியாம இருக்கலாம். இந்த மாதிரி புரிதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் வரக்கூடிய விஷயங்கள், வார்த்தையில் வர்ண ஜானங்கள் காட்டக்கூடிய நாள். அதனால கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணினா போறோம். பெரிய சக்சஸ், பெருசா டிஸ்டர்பன்ஸ் ஒன்றும் இருக்காது. நினைச்சதெல்லாம் சக்சஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.